வணக்கம் எல்லோருக்கும். வெல்கம் டு ஆர்வி கிச்சன். இன்றைக்கு இந்த வீடியோவில் என்ன ரெசிபி பார்க்க போகிறீங்கள் என்றால் மை கணவாய் தான் சமைச்சு காட்ட போகிறேன். அந்த வீடியோ தான் பார்க்க போகிறீங்கள். பார்த்தீங்கன்னா இந்த கணவாயை வடையாக வெட்டி கழுவி எடுக்கணும். ஏன்னா இதில் மண் இருக்குது. இப்போ வாங்கோ, நான் எப்படி வெட்டிட்டு காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா வடிவாக வெட்டி வச்சுருக்கிறேன் கணவாயை. அடுத்ததாக என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம். கணவாய் மை, வெங்காயம் 2 வெங்காயம், ஒரு தேக்கரண்டி கடுகு சீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை, 4 பச்சை மிளகாய், உள்ளி, இஞ்சி, மஞ்சள் தூள், உப்பு, எண்ணெய், தூள். இவ்வளோ தான் தேவையான பொருட்கள். இப்போ வாங்கோ சமைக்கிறதுக்கு போகலாம். பார்த்திங்கன்னா மண் சட்டியில் நான் சமைக்க போகிறேன். சட்டி சூடாகிட்டது. 1.5 மேசக்கரண்டி எண்ணெய் விடுறேன். எண்ணெய் விட்டுட்டு இப்போ தாளிக்கிற பொருட்களை சேர்க்கிறேன். வடிவாக கலந்து விடுங்கோ. கலந்து விட்டுட்டு ஒரு தேக்கரண்டி மஞ்சள் தூள், ஒரு தேக்கரண்டி உப்பு போட்டு ஒரு 5 நிமிஷம் வதங்க விடுவோம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிட்டுது. அடுத்ததாக நான் கணவாயை சேர்க்க போகிறேன். இப்போ எல்லா கணவாயும் சேர்த்தாச்சு. வடிவாக கலந்து விட்டுட்டு ஒரு 6 நிமிஷம் நல்லா அவிய விடுவோம். இப்போ கணவாய் நல்லா அவிஞ்சிட்டுது. அடுத்ததாக நான் தூள் சேர்க்க போகிறேன். நான் 4 தேக்கரண்டி தூள் சேர்க்கிறேன். இந்த பச்சை மிளகாயம் போடுறதால 4 தேக்கரண்டி தூள் சேர்த்து வடிவாக கலந்து விடுங்கோ. நல்ல வடிவாக கலந்து விட்டுட்டு தூள் இந்த தண்ணியிலையும் எண்ணெயிலையும் நல்ல வடிவாக வதங்கி வரணும். அதுக்கு பிறகு தான் நான் மற்ற பொருட்களை சேர்க்க போகிறேன். பார்த்திங்கன்னா வடிவாக கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் அடுப்பில் விடுவோம். நல்லா வதங்கணும் தூள். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வந்திருக்கு தூள். அடுத்ததாக நான் ஒரு 1/2 கப் தண்ணி சேர்க்குறேன். தண்ணி சேர்த்துட்டு வடிவாக கலந்து விடுங்கோ. 2 நிமிஷம் விட்டுட்டு நான் மை சேர்க்க போகிறேன். இப்போ மையை விட போகிறேன். இந்த மை விட்டு சமைச்சிங்கண்டா கணவாய் கறி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா எல்லா மையும் விட்டுட்டேன். ஒரு கொஞ்ச நேரம் அவியணும். ஒரு 3 நிமிஷம் நல்லா மையை விட்டு அவிய விடுவோம். உப்பு பாருங்க, எனக்கு ஒரு தேக்கரண்டி உப்பு ஓகே இருக்குது. நீங்கள் விரும்பினா கூட போடுங்க. எனக்கு ஓகே இருக்கும் உப்பு. இஞ்சி உள்ளி சேர்த்துருக்குறேன். இஞ்சி உள்ளி கட்டாயம் கணவாய் கறிக்கு போடணும். அப்போ தான் கறி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கொஞ்சம் புளி சேர்க்கிறேன். புளி சொல்ல மறந்துட்டேன். இப்போ கொஞ்சம் புளி சேருங்க. புளி சேர்த்து ஒரு 3 நிமிஷம் நல்லா அவிய விடுவோம். அடுத்ததாக நான் எடுத்து வச்ச 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை 2ஐயும் போடுறேன். போட்டு வடிவாக ஒரு 3 நிமிஷம் நல்லா அவிய விடுவோம். கறி இப்போ தண்ணியாக இருக்குது. கொஞ்சம் இறுகி வரணும். அதனால் ஒரு 3 நிமிஷம் விட போகிறேன் அடுப்பில். நல்லா கறி அவிஞ்சு வந்துருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா கறி நல்லா இறுகி வந்திருக்குது. ரெடி ஆகிட்டுது. இப்படித்தான் நான் மை கணவாய் சமைக்கிறேன். நான் நீங்கள் விரும்பினால் நீங்களும் சமைச்சு பாருங்கோ. உண்மையாகவே இந்த கறி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்று நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. இந்த வீடியோ நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டிருக்கிறீங்க.
தயவுசெய்து உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.